பார்ப்பதற்கு நான் ஆவலுத்தவனாக. அப்படியா? எனக்கு திருமணம் ஆகாத போது உன் முகத்தை நான் பார்த்தேன். 16 கண்கள். ஆனால் இப்போது உனக்கு மாங்கல்யம் சுட்டிருக்கிறது. ஆனால் இப்போது அதை விட பிரகாசமாக இருக்கும் உன்னுடைய முகம். அப்படியாங்க? மலர்விழி என்னங்க? பச்சை கிளி அருமையான முகத்தை நான் பார்க்க போகிறேன். உன் கைத்தில் அந்த மாங்கல்யத்தை பார்க்க போகிறேன். எனக்கு எப்படி அழகாக இருந்தாய். இருந்தாலும் சரி, இப்போது உன் முகத்தை நான் பார்க்கலாமா? ஆமாங்க, பார்க்கலாங்க. பார்க்கலாமா? என்னங்க பார்க்கலாங்க. என்னுடைய மகள், என்னுடைய மனைவி மலர்விழி. அடி பாவி, நீ யார்? நீ உனக்கு என்ன வேண்டும்? என்னுடைய மனைவி எங்க? என் மலர்விழி எங்க? அடி பாவி, நான் உனக்கு என்னடி பாவம் செய்தேன்? அவளை பார்ப்பதற்கு 16 கண்கள் வேண்டும். அவளுக்கு நான் இப்போது மாங்கல்யம் சூட்டிக் கொண்டேன். ஆனால் அவளுடைய முகமானது பிரகாசமாக யாரு? என்னங்க? நான் தான் உன்னுடைய மனைவி மலர்விழி. நான் தாங்க. என்னுடைய மலர்விழி எங்க வச்சிருக்கிற? அவளை கொண்டு வந்திருக்கிறேன். உனக்கு என்ன வேண்டும்? எத்தனை முறை எடுத்திருந்தாலும் என்னங்க, நீங்கள் தொட்டி தாலி கட்டிய மனைவி நான் தான். இந்த மலர்விழி நான் தானுங்க. என்னுடைய மலர்விழி எங்க வச்சிருக்கிற? என்னங்க? என்னடி உனக்கு பாவம் செய்த? அடி பாவி, என் மலர்விழி எங்க? சொல்ல முடியுமா முடியாதா? என்னங்க? மங்களமாலை குங்குமம் யாருக்கு நான் கொடுத்தேன் தெரியுமா? என்னுடைய மனைவி மலர்விழி. என்னங்க? மங்களமாலை சொல்
உனக்கு நான் என்றைக்கும் வாழ்க்கையில் துணையாக இருப்பேன். அப்படி என்று என் மனைவிக்கு மலர்வழிக்கு சென்று சத்தியம் செய்து கொடுத்தேன். உனக்கு நான் சத்தியம் செய்து கொடுத்தேன். யார் தெரியுமா? உனக்கு என்ன வேண்டும்? என்னங்க என்ன? நீங்கள் எத்தனை முறை சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் என்னங்க நீங்கள் தொட்டு தாலி கட்டிய மனைவி நான் தான். நான் தொட்டு தாலி உனக்கு கட்டினேன். ஆமாங்க. அடி பாவி, என்னங்க நான் கட்டிய தாலியா இது உனக்கு? ஆமாங்க. உனக்கு நான் கட்டவில்லை. என்னுடைய மனைவி மலர்விழிக்குத்தான் தாலி கட்டினேன். நான் கட்டவில்லை. யாரு? என்னங்க எனக்கு என்ன வேண்டும்? மலர்விழி நான் தாங்க. பொன்னான வாழ்வி என்னங்க உங்களுடைய மலர்விழி நான் தான் தாங்க. என்னங்க நீங்கள் தொட்டி தாடி கட்டிய மனைவி நான் தாங்க. அவள் எத்தனையோ எனக்கு கொடுமைகள் செய்திருக்கிறான். ஆனால் அதை நான் மறைத்து விட்டேன். அவள் முகத்தை பார்த்தவுடனே அவள் மீது நான் மறந்து விட்டேன். அவள் செய்த ஆசையெல்லாம் நான் மறந்து விட்டேன். இருந்தாலும் சரி, அவளை பார்ப்பதற்கு எனக்கு ஆசை வந்தது. அவள் முகத்தை பார்த்தவுடனே எனக்கு ஆசை வந்தது. ஆனால் இது முகமா? இது நான் உனக்கா நான் தாலி கட்டேன். கை சேர நாளாகுமா வீணா போய் விடுமா ஊரு நீர் தூங்க மீனோ தூங்க
காதல் கண்டோம் ஆமா நான் உங்களுக்கு என்ன பாவம் செய்தேன்? அன்றைக்கே நான் உங்களிடத்துல உரைத்தேன். நான் ஒரு அனாதை என்று உரைத்தேன் உங்களுக்கு. நீ அனாதாக இருந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மகளை திருமணம் செய்து கொள் என்று விட்டான். இப்போது மட்டும் நான் கட்டுப்பட்டு நான் திருமணம் செய்தேன். ஆனால் உங்களுடைய மகளுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய மகளுடைய முகத்தை நான் பார்த்து உண்மை சின்ன வயதிலிருந்து பார்க்காத இப்பதான் இருக்கும் போது பார்த்திருப்பான். ஆமா, இரண்டாவது அவள் பருவம் அடைந்த பிறகும் பார்த்திருப்பான். திருமணம் ஆகின பிறகு அவளை பார்த்தாயா? மகளுடைய முகத்தை பார்த்தாயா? என்ன புதிரா இருக்கிறது? இது யார் என்று பாருங்கள். என்னுடைய மகள், உன்னுடைய மகள். ஆமா, மலர்விழிதானே என் மகள் தான் உங்களுக்கு திருமணம் முடிச்சாங்க. என்னுடைய மனைவிதானே மலர்விழி. இவளா என்று பாருங்கள். நீங்களே யார் என்று கேட்டுக் கொள்ளுங்கள். அப்பா அப்பா, உங்களுடைய மகள் மலர்விழி நான் தான்ப்பா. நான் உனக்கு அப்பாவா? ஆமாங்க. ஆமா, நீ யாரு? நான் தான் மலர்விழி அப்பா. உங்களுடைய மகள் மலர்விழி நான் தான்ப்பா. என்னுடைய மகள் மலர்விழி எப்படி 32 லட்சம் படைத்தவள். அது மட்டுமல்ல, தங்க மேடு உடையவள். பார்க்க பார்க்க 16,000 கண்கள் வேண்டும். ஆனால் கபாலி உன்னுடைய முகத்தை நீ பார்த்தாயா? கண்ணாடியை பார்த்தாயா? என்னப்பா என்ன பாவம்? அடி வாழி, என்னுடைய மகளுடைய ஒய்யாரம் என்ன, அவள் பேசக்கூடிய பேச என்ன, அவள் என்ன வந்திக்கக்கூடிய வந்து என்ன, அவள் எழுந்து எப்படியெல்லாம் விளையாடுவாள். உன்னை பார்த்தால் என்னுடைய மகளா நீ? ஆமாப்பா. நீ? ஆமாப்பா. மரியாதை சொல்லி, என் மகள் நீ அல்ல. நீ யாரு? எதற்காக இங்க இந்த வந்த? என்ன வேணும் உனக்கு? அப்பா, எத்தனை முறை எடுத்துரைத்தாலும் அப்பா உங்களுடைய மகள் நான் தான்ப்பா. என் மகள் எங்க இருக்கின்றாள்? ஏதோ கபல நாடு ஆடுகிறார். மகளை கொண்டு வந்து விட்டு விட்டு போய் அப்பா காத்தடித்தா என்ன பொத்தி பொத்தி வளர்த்தீங்க கருப்பசாமி கண்ணு குத்து மண்ணு. அப்பா காத்தடிச்சா
சொன்னீங்க நீங்க எத்தனை பேரை எடுத்திருந்தாலும் சாட்டை கொண்டு வேட்டையாடினாலும் உங்களுடைய மகள் மலர்விழி நான் தான்ப்பா. அப்பா அப்பா அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் ஜெகத்தை மிஞ்சிடுமா அப்பா அன்புக்கு ஈடாகுமா ஆகாதும் அப்பாவும் ஜகிட மிஞ்சிடுமா தாய்ப்பாடும் அப்பாவும் அன்புக்கு ஈடாகுமா ஆகாசம் அப்பாவும் ஜெகத்தை மிஞ்சிடுமா தாய்ப்பாடும் நாடி நிலம் வெள்ளவும் பாசம் துணி பணப்படி கோயில் அப்பாவும் ஜகிட மிஞ்சிடுமா தாய்ப்பாடும் வறுமைய சொன்னதில்ல நீயும் என்னுடைய மகள் அல்ல. என் மகள் எப்படிப்பட்டவள் என்று எனக்கு தெரியும். சரி போகட்டும். 1000 முறை அப்பா அப்பா வந்து அழைக்கின்றாயே, அப்பா கேட்கும் கேள்விக்கு நீ பதில் சொல்லுவியா? அப்படியாப்பா, என்ன கேள்வி கேளுங்க. ஆனால் என் மகள் 32 அழகு படைத்தவள், 30 லட்சணம் படைத்தவள், தங்க மேடி உடையவள், அப்பேற்பட்டவளுக்கு இப்பேற்பட்ட நிலைமை வர காரணம் அப்பா என்ற ஒரு காரணமும் இல்லையப்பா. ஆமாப்பா, எந்த ஒரு காரணமும் கிடையாதுப்பா. அப்படி என்றால் நீ என் மகளும் அல்ல, உனக்கு நான் சந்தேகம் அல்ல. எங்கே சென்று பெற்ற நீ என் மகள் அல்ல. அம்மா பாவி
பிறந்த பொண்ணுமா அம்மா என்ன பெத்த மாதா இருந்திருந்த அப்பா நான் மாதா கரு தரிசனாலோ நான் மத மகத்தே பார்த்த நாள் இல்லமோ நான் தாய் கரு தரிசனால நான் தாய் மகத்தே பார்த்த நாள் இல்லமோ அம்மா அம்மா நான் உன் கருவில இருக்கும்போது நான் கலந்திருக்க கூடாது அடிப்பாரி அம்மா நீயும் என்னை விட்டு பிரியும் பொழுது உனக்கு ஒரு துளி விஷம் கிடைக்கவில்லை அம்மா என்ன சாவடிக்க அம்மா என்ன பெத்தாம இருந்திருந்த எனக்கு அள்ளிப்பு புது இருக்கும் எனக்கு ஒரு அடிக்கு ஒரு காய் காய்க்கும் எனக்கு அடிக்கு ஒரு காய் காய்க்கும் அம்மா என்ன பெத்த தாய் இருந்திருந்த எனக்கு தழம்பு புத்து இருக்கும் எனக்கு தினம் ஒரு காய் காய்க்கும் அம்மா 1000 வரவு கூடி இருந்தா கூட அம்மாடு ஒரு வரவு இருக்கணுமா அம்மா ஆத்தாடிலேனா என்னை ஆதரிக்க யார் இருக்கா புது சேல வாங்கி வந்தேன் உன்னை கொண்ட செய்யடும் பார்ப்பதற்கா அம்மா என்னை ஆதரிக்க யார் இருக்கா புது சீல வாங்கி வந்த உன்னை போத செய்யடும் பார்ப்பதற்கா புது சேல வாங்கி வந்த உன்னை போதத்தை இடம் பார்ப்பதற்கா என்ன போல பாவியாரோ என்ன போல பாவியாரும் இங்க வந்து போறக்கலே
கை திருநீர் பூசின கை வாங்கி வந்தா உன்னை போது நான் தடைய வலிக்குதுன்னு நான் தடைய வலிக்குதுன்னு நான் தரையில படுத்தா ஆமா எனக்கு இந்த தாய் இருந்திருந்தா எனக்கு தினம் ஒரு வண்டியில எனக்கு தேவை வரண்டியம் எனக்கு டப்பிலா நான் வண்டிய வலிக்குதுன்னு நான் மண்ணில படுத்தழுதான் பெத்த மாதம் இருந்திருந்தா எனக்கு மாதம் ஒரு வண்டியில எனக்கு மருந்து வர நீ அம்மா நீ இல்லாத கொடிமனை யாருக்கிட்ட சொல்லி அழுவேன் பொண்ணா பிறந்தா பிறந்த நாள் இருந்த நாள் வரைக்கும் கஷ்டப்பட மாமா யாரு 1000 உறவு இருந்தாலும் தாய் இன்னொரு உறவு இருந்தாதாமா பெத்த பொண்ணுங்களுக்கு எல்லாம் அம்மா ஆத்தாவும் சேர அந்த ஆகாயத்த தொட்டில் கட்டி தோழி கட்டியாடு ஆத்தில மீன் பிடிக்க எப்பனுக்கு தலை துவக்க பார்த்தாலே செத்தாலும் என்ன போட்டேனோ செத்தாலும் என்ன போட்டேனோ
என்னை பார்க்க முடியாத பாவியாகி விட்டேன். நீ எங்கே இருக்கிறாரே மலர்விழி, மலர்விழி பாதி முடியாத பாய்வாகிவிட்டேன். மலர்வி, நீ எங்கே இருக்கிறாய்? இல்லை, இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டாயா? என்னை பார்க்க கூடாது என்று மறந்து விட்டாயா? பாவி, நான் தவறு செய்து விட்டேனே. மலர்விழி, எப்போது உன்னை காணப்படுகிறேன்? அம்மா, வீதி வீதியாக உன்னை தேடிக்கொண்டு வருகிறேன். மலர்விழி, நீ எங்கே இருந்தாலும் நான் எப்போதும் பார்ப்பேன். மலர்விழி, எப்போது வருகிறேன்? பாதையிலே அறிஞரும் காவலரும் சென்றவர்கள் இதுவரை களவில்லை. ஆகையால் என்ன ஆனந்தம் சுபாஜியம் காஞ்சிபுரம் மாவட்டம் முத்திரேபுரம் வட்டம் ஸ்ரீ செல்வி நாடக மன்றத்தார் மனமான அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டம் பந்தவாசி வட்டம் தெல்லார் ஒன்றியம் மடான் கிராமம் இந்நாள் தலைவர் முன்னாள் தலைவர் பாடு உறுப்பினர்கள் மகளிர் அணி
இளைஞர் நற்பணி மற்றும் விழா குழுவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எங்கள் ஸ்ரீ செல்வி நாடகமன்றத்தினுடைய மன்றத்துக்காக கிராமத்து சார்பாக 200 ரூபாய் கொடுத்து அன்பளிப்பு செஞ்சிருக்கார்கள். அந்நாருக்கு மனமாத நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். ஆகையால் தம்பியோடு சென்ற காவலை கடவுளை 2 நடுக்கு 7 குறுக்கு 4 காலே நீயும் தம்பியும் சொல்றீங்களே, நீ மட்டும் வந்திருக்கா? தம்பி எங்கே? நானும் தம்பி போனோமா? அவரு ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாரு. மேல கைய வச்சாரு. சும்மா தமாசுக்கு தான் வச்சாரு. அங்க ஒருத்தர் நாகமணி அவனுக்கு ஒரு தம்பி சண்டை போர் நடக்குது. அவன் கையில இருக்கிற கத்தி எடுத்து வாக்குல குத்தலாம் செத்துட்டாரு. தம்பி பலவே கொஞ்சம் எனக்கு தம்பி பலவே கொஞ்சம் எனக்கு தம்பி 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 கதை பல பய தம்பி கண்மணியான தம்பி